தூக்கி காட்டவா பார்க்குறியான ஆம்பளையான்னு அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை வந்து செஞ்சு விட்ருக்காப்புல. பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமை வந்து அடிச்சிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா விக்ரம் பிடிச்சி தள்ளி விட்டார். அதனால் கோபம் அடைஞ்ச பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்ரமை. ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன அடிக்கிற, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடா நீ உதைக்கிற, நீ என்ன ஆம்பளை திமிரை காட்டுறியா அப்படின்னு சொல்லி காட்டும்போது, ஆமாம் அப்படி தான் காட்டுவேன், பார்க்குறியா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இன்னொரு பக்கம் கம்ருதின்னு ஒரு ஆள் இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆள் வளர்ந்துருக்கான தவிர மூளை வளரலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக வந்து இருக்கான். ஒன்று பேசவும் தெரில, கோர்வையாகவும் வரல, அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது பேசுகிறதும் அவரால் புரிஞ்சிக்கவும் முடியல. சரி அதெல்லாம் ஓகே, ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரில. அப்புறம் எதுக்குடா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற, அதில் இவருக்கு வேறு டைட்டில் வின் பண்ண வேறு ஆசை வேறு, கெட்ட பேரெல்லாம் ஆகிடக்கூடாது, வெளியெல்லாம் நான் வந்து தப்பாக தெரியக்கூடாதுன்னு வேறு ஆசைப்படுறாரு. வினோத்தை பிடிச்சி கடிச்சு விட்டான் எஃப்ஜே. கடிச்சு விட்டதை உடனே பயங்கரமாக வலி எடுத்துகிட்டு தான் அந்த ஆள் போய் சண்டை போட போனார், அடிக்கவும் செஞ்சார். கிட்டத்தட்ட அடிக்கிறதுக்கு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மச்சான், ரொம்பலாம் வலிக்கல, லைட்டாக தானே வலிக்குது அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குற மாதிரி வந்து கேட்குறான். அந்த ஆள் கோவப்பட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு. அதில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு பக்கம் பார்வதியை மட்டுமே ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் டார்கெட் பண்ணுறது, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஆதிரை அவர்கள் வந்து பிக் பாஸ் ஹவுஸை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அண்ட் பிக் பாஸ் சீசன் 9 நிறைய தற்கொலைகள் இருக்கிறது மட்டும் நிரூபணமாகிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் பயங்கர டஃப்பாக வந்து போச்சு. ப்ரோமோவில் நீங்கள் பார்க்குறீங்களே அதெல்லாம் சண்டைகள் மட்டும்தான். ஆனால் டாஸ்க் அவங்க விளையாடினதை பார்த்தீங்க அப்படின்னா பயந்துருவீங்க. அந்தளவுக்கு விளையாடினாங்க. ஒருத்தரை போட்டு அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உதைக்கிறது, கடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பலியாடாக மாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்போ எஃப்ஜே அவர்களுக்கும் பார்வதிக்கும் முன்விரோதம் ஆல்ரெடி வந்து இருக்குது. இப்போ எங்கடா சான்ஸ் கிடைக்கும், எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில் விக்ரம் அவர்கள் வந்து சபரியை காப்பாற்றணும், டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்வதி அவர்களை தள்ளி விடுறாரு விக்ரம். ஸோ பார்வதியை தள்ளி விட்ட உடனே அவங்க வில்ற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. டேய் என்னையவே நீ தள்ளி விடுறியா, அப்போ அடிக்கிறதுக்கு வரியா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பான புரிதலில் அவங்கள அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க, அடிக்கவும் செஞ்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் எஃப்ஜே அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து ஏய் என்ன அடிக்கிற, நீ பொம்பளை மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நீ என்னடா ஆம்பளை திமிரை காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாரு பார்வதி. இதுக்கு அந்த எஃப்ஜே பையன் கேட்ட வார்த்தையில் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறான்பா. என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறானோ, எத்தனை மியூட் போச்சோ தெரியல, அந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறான். இந்த ரியாக்ஷன்லாம் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா பார்வதியோட முகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். பார்வதியும் திட்டுறாங்க, என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவங்களும் கெட்ட வார்த்தையில் வந்து திட்டுறாங்க. இவங்கெல்லாம் என்னடா பண்ணுறீங்க, டாக்ஸிக் பீப்புளாக வந்திருக்கீங்களடா. சரி வீட்டில் ஒருத்தர் 2 பேர் டாக்ஸிக்காக இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த பேருமா டாக்ஸிக்காக இருப்பீங்க. இந்த எஃப்ஜே பையனுக்கு ஒரு அறிவு வெங்காயமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் திவாகரை வந்து குறை சொல்கிறது, அசிங்கப்படுத்துறது, அப்யூசிவாக வந்து பேசுகிறது, நொண்டிக்காலம் அப்படின்ற மாதிரி கம்ருதீன் பேசுகிறது, எங்கேன்றா அவங்களெல்லாம் பிடிச்சாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி ஒரு வார்த்தை விட்டான். என்ன சொல்லிட்டான் எஃப்ஜே அவர்கள், இப்போ என்ன தூக்கி காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே பார்வதிக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகிடுது. ட்ரிகர் ஆன உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு நீ என்ன ஆம்பளை திமிரை காட்டுறேடா, ஆம்பளை திமிரவா காட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன உமன் கார்டை தூக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கனி மற்றவங்க எல்லாரும் உமன் கார்டை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்கிறாங்க. அரோரா நீங்கள்லாம் பேசலாமா அரோரா, நீங்கள் ஃபஸ்ட் நைட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி துஷாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வேறு வெக்கமே இல்லாமல் விக்ரம் கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அந்தளவுக்கு கேவலமான ஆள் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து உமன் கார்டை தூக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லாமா, அவன் என்ன ரியாக்ஷன் கொடுத்தான், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணான் அப்படிங்கிறது தெரியுமா? ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்களுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டாங்கப்பா பார்வதி. இழுக்கக்கூடாது தான், தப்பு தான். பட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஸ்போர்ட்ஸ் இஸ் எ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த விதத்தில் அவங்க கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக சட்டையை பிடிச்சிட்டாங்க. அந்த சட்டையை பிடிச்சி தூக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கெமி அவர்கள் ஷார்ட்டாக தான் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏய் ட்ரெஸ்ஸை விடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ இந்த மாதிரி வந்து பண்ணுவியா, இதே உனக்கு பண்ணிட்டு தான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி கெமி தூக்கி போட்டு சாத்தினாங்கள்ல, தூக்கி அப்படி பல்ட்டி அடித்து வச்சாங்கள்ல, அப்போல்லாம் எவனையுமே கேட்கலடா. இன்றைக்கி மட்டும் உங்களுடைய டீமுக்காகவும் உங்களுடைய ஆட்களுக்காக மட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் தன்னுடைய உரையை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதனை தொடர்ந்து எஃப்ஜே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டான்.
இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் தான் பார்வதியோடைய ஃபோட்டோ வந்து வச்சுருந்தது. சரி ஓகே, அவங்ககிட்ட தான் ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி எப்படியாச்சும் அந்த ஃபோட்டோ வந்து காப்பாற்றணும், வாங்கணும் அப்படின்றதுக்காக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்கலாம் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆதிரை பக்கம் கூட வரலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி டிஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, வினோத்தும் போய் அதை எப்படியாவது அந்த ஃபோட்டோவை வாங்கிடணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கையை உள்ளே விட்டு இழுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி இழுக்க ட்ரை பண்ணும்போது எப்ஜியை வந்து கையை வந்து கடிக்கிறான். என்னடா எனக்கு புரியல. அவன் ஒன்று கடிக்கிறான், இல்லைன்னா அஃபென்சிவாக ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறான். அதுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கெட்ட வாரத்தில் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டுறாரு. அப்பயும் வாய் திறக்கலையே எப்ஜே. ஆம்பளைங்கிட்டலாம் மோத மாட்டார் இவர். இந்த ஒரு விஷயம் வந்து கடிச்சுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. டாஸ்க்கு டிஸ்குவாலிஃபை ஆகிப்போச்சு. ஏன்னா இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சரியாக ஃபாலோ பண்ணல. நிறைய பேருக்கு வந்து அடியும் விழுந்துருச்சு, அங்கங்கே கீரல்கள்லாம் வேறு விழுந்துடுச்சு. உள்ளே உட்காந்து லிவிங் ஏரியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் அவர்கள் பேசணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மறுபடியும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த இடத்துல வினோத் வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இங்கே கடிச்சிருக்கான் அப்படின்னு வந்து காமிச்சிட்ருக்காரு. அந்த இடத்துல வந்து இந்த கம்ருதீன் பைபிள் உள்ளர வந்து, என்ன மச்சான் அவ்வளோ ஒன்றும் வலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. எப்படி அவ்வளோ வலிக்கலை அப்படின்னு வந்து நீ கேட்குற? உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? கடிப்பட்டது நானும் மச்சான், எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இது இப்போ தான் அப்படி தெரியுது, பல்லு வந்து லைட்டாக தெரியுது, ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தெரிஞ்சிச்சு தெரியுமா? என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கம்ருதீனை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறா. உடனே சத்தம் போட்டு பேசின உடனே, சரி மச்சான் நான் வந்து இப்படி தான் பேசுவேன்னு உனக்கு தெரியும்ல, நான் சில பல வார்த்தைகளை அப்படி தப்பாக யூஸ் பண்ணிவிட்டா சாரிடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வினோத்தும் காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. இது ஒரு பக்கம் விடுங்க. கமருதீன் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்னத்துக்கு என்ன பேசணும்னு தெரில. இன்னொரு பக்கம் வியானா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து படுத்துக்கிட்டு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ படுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கமருதீன் கையை உள்ளர விடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க க்ளீனாக சொல்கிறாங்க, இல்லைப்பா அங்கே உள்ள பிரச்சனை இல்லை, மேலே வந்து இது இருக்குது. ஓகேங்களா, மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்து கையை விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதை கமருதீன் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் கையை வச்சுட்டான், ப்ரெஷ் தொட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டாப்புல. இதனால் வியானாவுக்கு பயங்கர கோவம் வந்தது. நான் எப்போ அப்படி சொன்னேன் இருக்குன்னு தான் நான் வந்து சொன்னேன், நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் அமைதியாகிட்டாப்புல. டேய் உனக்கு பேசவும் ஒன்றும் பேசாமலேனா இல்லை மற்றவங்க பேச்சு அதாவது கேளு, என்னமே இல்லாமல் எப்படா நீ டைட்டில் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. அதுக்கடுத்து ஆதிரை, இந்த கருமத்தை நம்ம எங்கே போய் சேர்த்துறதுனே எனக்கு வந்து புரியல. இவங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து வந்திருக்காங்க. கட்டாயம் இல்லையோ, ஆனால் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க, தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களும் விருப்பம் தெரிவித்தார்கள், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கல்ல. அங்கே ஒரு 7 பேர் வந்து இருக்காங்க இவங்களோட சேர்த்து. அப்போது 6 பேர் இருக்கிறதே 7 பேர், மீதி 11 பேரை எதிர்த்து இவங்க போராடணும். அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஜென்ஸு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகரனா இருக்காப்புல, அவருக்கு வந்து ஹேண்டிகேப்ட் அவர். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வினோத் இருக்கார், ஒரு ஆண் பட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 = 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது கூட அது வந்து டிஃபென்ஸே பண்ண முடியாது, ரொம்ப திணற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆதிரை வந்து எப்ஜேவோடைய ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு நின்ட்டாங்கப்பா. ஏன்னா நான் வந்து கேமை ஃபேராக விளையாடுறேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பண்ணின்னு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மோசமான கேமுன்னு எங்களுக்கு என்ன புரியவே என்ன, நீ நல்லா பண்ணுறடி அப்படின்னாங்க பார்வதி. சரி ஓகே, அது வரைக்கும் ஓகே. இப்போ எப்ஜே இப்படி பண்ணிட்டான், இந்த மாதிரிலாம் பேசுகிறான், அசிங்கமாக பேசுகிறான், இந்த மாதிரிலாம் திட்டுறான், அவன் எட்டி என்னை உதைக்கிறான், அதுவே என் வயிற்றில் பட்டிருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து தன்னுடைய நியாயத்தை வந்து முன் வச்சு லிவிங் ஏரியாவில் கேட்டாலையும் எவனோ வாயை திறக்க மாட்டேங்கிறான், யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே போல் ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க. யாருக்கு? எப்ஜேக்கு. அவன் ஒன்றும் அப்படி சொல்ல கிடையாது, அவன் ஒன்றும் அப்படி பண்ண கிடையாது, நானும் அங்கே தான் இருந்தேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நீங்கள்லாம் சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு விஜய் பார்வதி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுங்கம்மா, நீ வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க, ஒன்று நீ எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், நீ என்னம்மா எப்போ யாரை பேசினாலும் குறிப்பாக எப்ஜேவை பற்றி பேசினாவே நீ டிஃபென்ஸ்க்கு வந்து வந்துடுற, நீ எப்பயுமே வந்து அவங்கள பேசாத அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துடுற, என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே அந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க. ஆதிரையை வந்து கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சா இவங்க காதல் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அவன் பேர் என்ன, எப்ஜேவை காப்பாற்றிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சண்டை பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எப்ஜேவை வந்து குறை சொல்கிறாங்களோ, இவங்க போய் டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏன் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இவங்களும் சரி, ரம்யாவும் சரி, அப்பப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. நான் வந்து அங்கே இருக்கிறத விட இங்கே இருந்துடலாம், அங்கே இருக்கிறத விட இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏதாவது ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, துஷார் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கால, பைத்தியக்கார பையன், அவன் வந்து இந்த வீட்டோட தலைவர், சரிங்களா? அவனுக்கு அரோரா பின்னாடி சுற்றுறதை தவிர வேறு எந்த வேலையுமே கிடையாது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து நான் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போய்ட்றேன்டா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஆதிரை வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல துஷார் அவர்களும் இருக்காங்க. இப்போது துஷார் அவர்கள் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லைம்மா நீ போகக்கூடாது, என்னுடைய கேப்டன்சியில் இந்த மாதிரி வந்து ஸ்வாப்பிங் வந்து நடக்கக்கூடாது, ரூல் பிரேக் வந்து நடக்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவறு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை சொல்லியிருக்கணும். ஆனால் துஷார் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் வயலேட் பண்ணிவிடுங்க, ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டு வேணால் இங்கே வந்துடுங்க அப்படின்றாரு. இவன்லாம் ஒரு தலைவன், இவனுக்கு வந்து ஒரு பதவி, இவனுக்கு தனி ஒரு ரூமு, இவனுக்கு நிறைய பவரு எல்லாம் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. இவன் வேறு தலைவர், அதுக்கு வந்து ஏகப்பட்ட பவர் வேறு. என்னத்தை போய் சொல்கிறதோ போங்க. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஜய் பார்வதி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன், டாஸ்க் பேஸ்டில். பட் டாஸ்க்லேருந்து நிறைய சண்டைகள் வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. ஸோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.